நேற்று கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால ஷார்ட்ஸ் எடிட் பண்ண முடியல. நேற்று பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஏகாதசி மறுநாள் வந்து 21 காய் போட்டு சாம்பார் காரக்குழம்பு எது வேணாலும் செய்யலாம். நான் வந்து 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பேக்கெட் 40 ரூபான்ட்டு. நார்த்தங்காய், அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, இந்த நாட்டு காய்கறிகள் புடலங்காய் எல்லாமே கலந்துருக்கும். நான் ஒரு 6 நெல்லிக்காயும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு எப்போதும் குழம்பு வைக்கிற மாதிரி தான் வச்சுட்டேன். இது மண் சட்டியில் வைக்கும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ஏகாதசி குழம்பு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸ் காலையில் எடுத்துக்கும் போது நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டு சவுச்சவ் போட்டு கூட்டு வச்சுருந்தேன். இந்த கூட்டே நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈவினிங்கில் பசிக்குதுன்னும் போது சூப் மாதிரி கூட குடிக்கலாம். ரொம்ப பசியாக இருக்குன்னும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பசியை கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது நல்லா பசி அடங்கும். அப்புறம் ஈவினிங் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு பழங்கள் தான் சாப்பிட்டுக்கிட்டேன்.